வெல்கம் பேக் டு விஸ்மயம் நியூஸ் 24. இன்றைய நாளுக்கான குவைத்தின் செய்திகளை பார்க்கலாம். செய்திகளுக்குள் செல்ல முன் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே நோட்டிஃபிகேஷனையும் ஆன் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் பதிவிடும் வீடியோக்களை தவறாமல் பார்க்க முடியும். குவைத் முதலாம் வகுப்பு மாணவர்கள் மகிழ்ச்சியோடு தனது பள்ளியாண்டை தொடங்குகிறார்கள். குவைத்தில் முதலாம் வகுப்பு மாணவர்கள் திங்கட்கிழமை தங்கள் பள்ளியாண்டை தொடங்கியிருக்கின்றனர். மகிழ்ச்சி, ஆச்சரியம் மற்றும் துடிப்பான அலங்காரங்கள் நிறைந்த வகுப்பறைக்குள் நுழைந்திருக்கின்றனர். இது அவர்களின் கல்வி பயணத்தின் தொடக்கத்தை குறித்திருக்கின்றது. தொடக்க பள்ளிகள் அதிகாலையிலே முதலாம் வகுப்பு மாணவர்களுக்கு தங்கள் கதவுகளை திறந்திருக்கின்றன. நடைபாதைகள் மற்றும் வகுப்பறைகள் வண்ணமயமான அலங்காரங்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கின்றன. மேலும் புதிய மாணவர்களை வரவேற்க கல்வி ஊழியர்களால் தயாரிக்கப்பட்ட வரவேற்பு வரைபடங்களும் இருந்திருக்கின்றன. பள்ளி ஊழியர்கள் இந்த முக்கிய மைல்கல்லை கடந்து குழந்தைகளை வழிநடத்துவதில் முழுமையாக அர்ப்பணிப்புடன் இருந்திருக்கின்றனர். மேலும் அவர்கள் பள்ளி சூழலுக்குள் கவனமாகவும் உற்சாகமாகவும் எளிதாகவும் நுழைய உதவியிருக்கின்றார்கள். ஆர்வத்தாலும் உற்சாகத்தாலும் நிரம்பிய இளம் மாணவர்களுடன் பொறுமை, எதிர்பார்ப்பு மற்றும் பதற்றம் கலந்த தருணத்தை பகிர்ந்து கொண்ட பெற்றோர்களும் உடன் வந்திருக்கின்றனர். பள்ளி நிர்வாகங்கள் குழந்தைகள் கற்றலை நோக்கி முதல் படிகளை எடுக்கும்போது அவர்களை சீராக ஒருங்கிணைத்து தன்னம்பிக்கையை வளர்க்க உதவும் நோக்கில் அறிமுக நிகழ்ச்சிகள் மற்றும் கல்வி விளையாட்டுகளை ஏற்பாடு செய்து அன்பான மற்றும் ஆதரவான வரவேற்பை உறுதி செய்திருக்கின்றன. மீதமுள்ள தொடக்க, இடைநிலை மற்றும் உயர்நிலை பள்ளி மாணவர்களுக்கான புதிய பள்ளியாண்டு செவ்வாய்க்கிழமை தொடங்கும். அதே நேரத்தில் மழலையர் பள்ளி மாணவர்களுக்கான வகுப்புகள் புதன்கிழமை தொடங்க திட்டமிடப்பட்டிருக்கின்றன. பள்ளியாண்டின் முதல் நாளில் குவைத் போக்குவரத்து காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பில். குவைத்தில் 2025 தொடக்கம் 2026 கல்வியாண்டு திங்கட்கிழமை தொடங்கிய நிலையில் அதிகரித்த வாகன ஓட்டத்தை நிர்வகிப்பதில் குவைத்தின் போக்குவரத்து காவல்துறை ஒரு குறிப்பிடத்தக்க சவாலை எதிர்கொண்டிருக்கின்றது. இதுவரை அவர்கள் சிறப்பாக கையாண்ட ஒன்றை, நெரிசலான பொதுச்சாலைகள் முதல் பள்ளிகளை சுற்றியுள்ள பகுதிகள் வரை போக்குவரத்து பணியாளர்கள் வெளிப்படையாகவே சுறுசுறுப்பாக இருந்திருக்கின்றனர். பொதுமக்களின் பாதுகாப்பையும் சீரான இயக்கத்தையும் உறுதி செய்வதற்காக வாகனங்களை இயக்கியிருக்கின்றனர். நாடு முழுவதும், குறிப்பாக கல்வி நிறுவனங்களுக்கு அருகில் ஒழுங்கை பராமரிக்க பல துறைகளில் உள்ள பாதுகாப்பு நிறுவனங்கள் கள நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தி இருக்கின்றன. அதிகாலை முதல் அதிகாரிகள் அதிக அளவு ஒழுக்கம், அர்ப்பணிப்பை வெளிப்படுத்தி இருக்கின்றனர். மாணவர்கள் பள்ளிக்கு பாதுகாப்பான மற்றும் சுமூகமான பயணத்தை உறுதி செய்வதற்காக முக்கிய சாலைகள் மற்றும் முக்கிய சந்திப்புகளில் பணியில் ஈடுபட்டிருக்கின்றனர். வெளிநாட்டினரின் எண்ணிக்கை குறைந்து வருவதால் குவைத் நாட்டினர் இப்போது 32% காணப்படுகின்றனர். மத்திய புள்ளி விவர பணியகம் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் குவைத் மக்கள் தொகை 1.32% அதிகரித்துள்ளதாக தெரிவித்திருக்கின்றனர். 2024 ஆண்டின் தொடக்கத்தில் 15,45,781 இருந்த மக்கள் தொகை 15,66,168 அதிகரித்திருக்கின்றது. இதற்கிடையில் மொத்த மக்கள் தொகை 0.65% குறைந்து 2024 49,13,271 இருந்தது. இந்த ஆண்டின் தொடக்கத்தில் 48,81,254 அதிகரித்திருக்கின்றது. குவைத் மக்களின் சதவீதம் 31.46%இலிருந்து 32.09% அதிகரித்திருக்கின்றது. ஞாயிற்றுக்கிழமை வெளியிடப்பட்ட குவைத் மாநிலத்திற்கான 2025 மக்கள் தொகை மதிப்பீட்டு அறிக்கையில் குவைத் அல்லாத மக்கள் தொகை 1.56% குறைந்திருக்கின்றது. 2024 33,67,490 இருந்தது. இந்த ஆண்டின் தொடக்கத்தில் 33,15,086 ஆண் மற்றும் பெண் சதவீதம் முறையே 61.49 38.51% 61.21 38.79% குறைந்திருக்கின்றது என்று சிஎஸ்பி தெரிவித்திருக்கின்றது. வயது வாரியாக மக்கள் தொகையை பொறுத்தவரை குவைத் மக்களிடையே தொடர்ச்சியான வளர்ச்சி, ஆதரவான கொள்கைகளின் தாக்கத்தையும் அதிக கருவுறுதல் விகிதத்தை கொண்ட இளம் மக்கள் தொகை அடிப்படையையும் பிரதிபலிக்கிறது என்பதை அறிக்கை காட்டுகின்றது. இந்த படிப்படியான அதிகரிப்பு சிறிதளவு என்றாலும் மக்கள் தொகை மாற்றத்தையும் பிரதிபலிக்கின்றது என்று அது சுட்டிக்காட்டியிருக்கின்றது. குவைத்தில் இன்றைய தினம் தங்கத்தின் பெறுமதிகளை பார்க்கலாம். 24 கேரட் 1 கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி
36.01 குவைத் தீனார்களாகும். 22 கேரட் 1 கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 33.02 குவைத் தீனார்களாகும். 21 கேரட் 1 கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 31.51 குவைத் தீனார்களாகும். 18 கேரட் 1 கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 27 குவைத் தீனார்களாகும். குவைத்தின் இன்றைய நாணய மாற்று விகிதங்களை பார்க்கலாம். ஒரு குவைத் தீனார் ஒன்றின் இந்திய பெறுமதி 288.72 இந்தியன் ரூபாய்களாகும். ஒரு குவைத் தீனார் ஒன்றின் இலங்கை பெறுமதி 989.03 இலங்கை ரூபாய்களாகும். ஒரு குவைத் தீனார் ஒன்றின் பங்களாதேசி பெறுமதி 398.56 பங்களாதேசி டகாஸ் ஆகும். Welcome to Metro Medical Care. Your health is our concern. It's our policy at Metro Medical Care to provide you with the best care, concern and cure with the advanced facilities whether you can afford it or not. The smile on your faces and the healthy life you regain, that's the greatest reward for Metro Medical Care. Metro Medical Group. The care, the concern, the cure. Kuwait, UAE.